நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஓடுறதுக்கு மெயின் காரணம் லீடர்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய ஓகே நிறைய கெட்ட வார்த்தைகள். அது என்ன கெட்ட வார்த்தைகள்? ஓகே பார்க்கலாமா லீடர்ஸ்? ஓகே இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக நல்ல வார்த்தைகளை என்ன உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாமா? நம்பர் 1 ஜாப். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஜாப் கிடையாது, இட் இஸ் அ பிஸ்னஸ். கரெக்டா இல்லையா? அப்படின்ற விஷயத்த உண்மையாக ஓப்பனாக நம்ம ஷேர் பண்ணணும். நம்பர் 1. ரெண்டாவது சேலரி. நம்ம வந்துட்டு வேலை கொடுக்கல, ஆக்சுவலி எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு. இட்ஸ் அ இன்கம் ப்ராஃபிட். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாச்சும் வேர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாது. தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண வைக்கிறது. போகிற வரவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிடிச்சி உள்ளே போடுற அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து உடச்சி ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தொழிலை தகுதி இருக்கவங்க மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஸ்டார்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் வந்துட்டு உபயோகப்படுத்தலாம், அல்லது செலக்ட் பண்ணுறோன்றதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறது. யாரை பார்த்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து விடுறது அப்படின்ற மைண்ட் செட் மாதிரி, ஏன்னா யாரை பார்த்தாலும் பொறிக்கடலை வைக்கிற மாதிரி சேர்த்து விடுறதுக்கு யாரும் கிடையாது. இந்த பிஸ்னஸில் இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியுன்ற தகுதி உனக்கு இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாலே ஓகே அரவாசி பீப்புள் வந்துட்டு ஓடி போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக பிஸ்னஸ், ப்ராஜெக்ட், சான்ஸ் அல்லது வேற ஏதாச்சும் மாற்று வார்த்தைகள் உபயோகப்படுத்தலாம். இதை கேட்டாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மக்கள் செஞ்சு வச்சிருக்காங்க டைரக்ட் செல்லிங்ல. ஓகே, சேல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படி இல்லைனா கிவிங் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு நம்ம கொடுக்க போறோம், ஹெல்ப் பண்ண போறோம், உங்க பிசினஸை வந்து டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஃப்ரீயா இருக்கீங்களா? நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட போய் பெக் பண்ணல, ஃப்ரீயா இருக்கீங்களா? அவங்க டைமுக்கு நம்ம போய் தொங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டைமுக்கு அவங்கள வர வைக்கணும். ஃப்ரீ பண்ணிக்கிட்டு வாங்கன்ற ஒரு கெத்தும் ஒரு மென்டாலிட்டியும் வந்து நமக்கு இருக்கணும். பிடிச்சிருக்கா? நம்ம வந்து பொண்ணு பார்க்க போல, மாப்பிள்ளை பார்க்க போல. ஓகே, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பண்ணி உங்க லைஃபை நீங்க மாத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? டு யூ டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த எல்லாமே சூப்பராக வேற லெவலில் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ நல்லா பண்ணுங்க, மைண்ட் செட்டில் சிங்கமாக இருங்க. ஓகே, கலக்குங்கடி லீடர்ஸ். தேங்க்யூ.